அண்மை செய்தி டெல்லியில் பிரதமர் நரேந்திர மோடியுடன் பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் சந்திப்பு நிகழ்ந்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். நாளை போர் பதற்ற ஒத்திகை நடைபெற இருக்கும் நிலையில் பிரதமர் நரேந்திர மோடியுடன் பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் சந்திப்பு நிகழ்ந்திருக்கிறது. அண்மை செய்தியாக நாம் பார்த்து வருகிறோம். இத்தொடர்பான கூடுதல் தகவல்களை தருகிறார் சிறப்பு செய்தியாளர் யோகேஸ்வரன். யோகேஸ்வரன், இப்ப பிரதமர் நரேந்திர மோடியுடன் பாதுகாப்பு ஆலோசகர் சந்திப்பு நடைபெற்றிருக்கிறது. நாளை போர் பதற்ற ஒத்திகை நடைபெற இருக்கிற நிலையில் இந்த சந்திப்பு நடைபெற்றிருக்கிறது. இது பற்றின விரிவான தகவல்கள் என்ன? பூர்ணிமா, டெல்லியை பொறுத்தவரையிலுமே இந்த இந்திய பாகிஸ்தான் விவகாரங்கள் தொடர்பாக ரொம்ப பரபரப்பாக காட்சியளிக்கக்கூடியதை நம்ம பார்க்க முடியுது. அங்கிருந்து கிடைக்கப்பெறக்கூடிய செய்திகளும் கூட அப்படியாகத்தான் இருக்கிறது. இந்த நிலையில் தான் டெல்லியில் இருக்கக்கூடிய லோக் கல்யாண் மார்க் இல்லத்தில் பிரதமர் நரேந்திர மோடியை தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் சற்று நேரத்திற்கு முன்பாக சந்தித்திருக்கிறார். கடந்த 24 மணி நேரத்தில் நடைபெறக்கூடிய இரண்டாவது சந்திப்பு அப்படின்னு சொல்லப்படுகிறது. கடந்த 2 நாட்களில் 3வது சந்திப்பாக இது பார்க்க முடிகிறது. முன்பு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா மற்றும் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் உள்ளிட்டோர் எல்லாம் கூட்டாக சேர்ந்து இந்த சந்திப்பை நடத்தியிருந்தார்கள். இந்த நிலையில் தான் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் பிரதமரை தனியாக சந்தித்து அவருடைய இல்லத்தில் ஆலோசனை நடத்தி வருகிறார். குறிப்பாக பகல்காம் தாக்குதல் நடைபெற்றதற்கு பிறகாக இந்திய பாகிஸ்தான் எல்லை பகுதிகளில் பாகிஸ்தான் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறி இந்திய எல்லை பகுதிகளுக்குள் இன்று 13வது நாளாக துப்பாக்கிச்சூடு நடத்தியிருக்கக்கூடிய நிலையில் அதற்கு இந்திய பாதுகாப்பு படையினரும் எதிர் தாக்குதலை நடத்தியிருக்கக்கூடிய அதே நேரத்தில் பாதுகாப்பு படையினருடைய தயார் நிலைகள் குறித்து ஆலோசிக்கப்பட்டு வருவதாக சொல்லப்படுகிறது. நாளைய தினம் மத்திய உள்துறை அமைச்சகமானது நாடு முழுவதுமே போர் பாதுகாப்பு ஒத்திகை என்பதை நடத்த இருக்கக்கூடிய நிலையில் பிரதமருடான அஜித் தோவலின் ஆலோசனை என்பது கூடுதல் முக்கியத்துவத்தையும் கவனத்தையும் ஈர்த்திருக்கிறது. ஐக்கிய நாடுகள் சபையில் நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்திலும் கூட இந்த விவகாரங்கள் தொடர்பாக பாகிஸ்தானை பல்வேறு நாடுகள் கண்டித்திருக்கக்கூடிய நிலையில் பயங்கரவாதத்திற்கு எதிராக இந்தியா நீண்ட காலமாக போராடி வருகிறது. அதே நேரத்தில் பயங்கரவாதத்திற்கு பாகிஸ்தான் நேரடியாகவும் மறைமுகமாகவும் உதவி வருகிறது என்ற குற்றச்சாட்டுக்களை எல்லாம் ஐக்கிய நாடுகள் சபையில் முன்வைத்திருந்த நிலையிலே பிரதமருடனான சந்திப்பு என்பது தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் நடத்தி வருகிறார். இதற்கு முன்பாக பாதுகாப்பு படைகளுடைய முப்படைகளுடைய தளபதிகள் மற்றும் தலைமை தளபதி உள்ளிட்டோர் எல்லாம் பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்து பாதுகாப்பு ரீதியிலான ஆலோசனை கூட்டங்களை நடத்தியிருந்தார்கள். எல்லை பகுதிகளில் செய்யப்பட்டிருக்கூடிய போர்க்கால நடவடிக்கைகள் மற்றும் உள் நாடுகளில் என்னத்தகைய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது, பாதுகாப்பு ரீதியிலான திட்டங்கள் என்ன என்பது குறித்தெல்லாம் ஆலோசிக்கப்பட்டிருந்த நிலையிலே தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் சற்று நேரத்திற்கு முன்பாக பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்து ஆலோசனை நடத்தி வருகிறார். இன்று மாலைக்குள் மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் மற்றும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா இருவருமே மீண்டும் பிரதமர் நரேந்திர மோடியை அவரது இல்லத்தில் சந்திப்பார்கள் என்றும் இந்த சந்திப்பிற்கு முன்னதாகவே தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் பிரதமர் நரேந்திர மோடியுடன் அவரது இல்லத்தில் ஆலோசனை நடைபெற்று வருகிறது அப்படின்றது டெல்லியிலிருந்து கிடைக்கப்படக்கூடிய தகவல்களாக இருக்கிறது. பூர்ணிமா, யோகேஸ்வரன், இப்ப நாளை போர் பதற்ற ஒத்திகை நடைபெற இருக்கும்னு அறிவிக்கப்பட்டிருக்கிற நேரத்தில் இந்த விமான நிலையம் கடற்பகுதிகள்லாம் கடற்படை விமானப்படை சார்பாக ஒத்திகை நடைபெறும் சொல்லியிருக்காங்க. இதுல விமான வருகை புறப்பாட்டில் ஏதேனும் மாற்றங்கள் இருக்குமா? கடற்பகுதியில் மீனவர்களுக்கு ஏதாவது முன்னெச்சரிக்கை தகவல்கள் அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டிருக்கிறதா? பூர்ணிமா, இதற்கு முன்பு நம்மோடு பேசிய ஓய்வு பெற்ற ராணுவ அதிகாரி சொல்லும் போது கூட இது இந்திய பாகிஸ்தான் எல்லை பகுதிகளில் மட்டுமே நாளைய தினம் இந்த போர் பதற்ற ஒத்திகை என்பது மிக தீவிரமாக இருக்கும். ஏனென்றால் பாகிஸ்தான் எதிர் தாக்குதல்களையோ அல்லது இந்தியாவுக்கு எதிரான தாக்குதல்களை நடத்தும் போது முதலில் பாதிக்கப்படுவது குஜராத், ராஜஸ்தான், பஞ்சாப் இப்படியான மாநிலங்கள், ஜம்மு காஷ்மீர் மற்றும் லடாக்கை ஒட்டியிருக்கக்கூடிய பகுதிகள். இந்த குறிப்பிட்ட பகுதிகள் தான் அதிக அளவில் பாதிக்கப்படும். அந்த குறிப்பிட்ட பகுதிகளை கடந்துதான் இந்தியாவினுடைய எல்லை பகுதிகளுக்குள்ள வர முடியும். ஆனால் இந்த குறிப்பிட்ட பகுதிகளில் தான் நாளைய தினம் விமானங்கள் குறிப்பிட்ட மாற்றங்கள் இருக்கக்கூடும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் அது குறித்தான எந்த அறிவிப்புமே இல்லை. இதற்கான காரணம் பாதுகாப்பு ஒத்திகை நடத்தப்படுவதற்கான விரிவான வழிகாட்டு நெறிமுறைகள் என்பது டெல்லியில் உள்துறை செயலாளர் தலைமையில் நடைபெற்று வரக்கூடிய இந்த ஆலோசனை கூட்டத்திற்கு பிறகு மத்திய உள்துறை அமைச்சகம் வெளியிடும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கூடிய நிலையில் அந்த ஆலோசனை கூட்டம் என்பது இப்போது வரை நடைபெற்றுக் கொண்டுதான் இருக்கிறது. ஆகவே இன்னும் சில மணி நேரங்கள் நாம் காத்திருக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. அந்த ஆலோசனை கூட்டம் நிறைவுக்கு பிறகாகவே எத்தகைய நடவடிக்கைகளை மேற்கொள்ள
மேற்கொள்ளப் போகிறார்கள், பாதுகாப்பு ஒத்திகைகள் எப்படி நடைபெறப் போகிறது, எந்த கோணத்தில் நடத்தப் போகிறார்கள் அப்படின்ற விவரங்களை எல்லாம் மத்திய உள்துறை அமைச்சகத்திடம் இருந்து பெற முடியும். ஆனால் தென் மாநிலங்களை பொறுத்தவரையிலுமே முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மட்டுமே இந்த பாதுகாப்பு ஒத்திகைகளில் அவர்கள் சேர்த்துக் கொள்ளப்படுகிறார்கள். தென் மாநிலங்களுக்கு பெரிய அளவில் பாதிப்பு இல்லை, அந்த போர் தொடங்கினால் கூட பாதிப்பு இல்லை. எல்லையை ஒட்டி இருக்கக்கூடிய எல்ஓசியை ஒட்டி இருக்கக்கூடிய மாநிலங்கள் மட்டுமே அதிக அளவில் பாதிக்கக்கூடும் அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் உள்துறை அமைச்சகமானது தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில அந்த குறிப்பிட்ட சார்ந்த பகுதிகளில் மட்டுமே அதிக அளவிலான மாவட்டங்கள் வரையறை செய்யப்பட்டு நாளை தினம் இந்த பாதுகாப்பு ஒத்திகைகள் என்பது நடைபெற இருக்கிறது. தமிழகத்தை பொறுத்தவரையிலுமே சென்னை மற்றும் கல்பாக்கம் என 2 இடங்கள் மட்டுமே அந்த பாதுகாப்பு ஒத்திகை நடத்தப்படும். ஆனால் ராஜஸ்தான், குஜராத் உள்ளிட்ட பகுதிகள் எல்லாம் 16 மாவட்டங்கள் எல்லாம் இந்த பாதுகாப்பு ஒத்திகைகள் நடைபெறுகிறது. இந்த வேறுபாட்டிலிருந்து நாம் புரிந்து கொள்ள முடியும் எந்த இடத்தில் அதிக அளவிலான அச்சுறுத்தல் இருக்கிறதோ அந்த குறிப்பிட்ட இடங்கள்ல அதிக அளவு பாதுகாப்பு ஒத்திகைகளை உள்துறை அமைச்சகம் நடத்துகிறது அப்படின்ற அவங்களுடைய அதிகாரப்பூர்வ அந்த செய்தி குறிப்பில் இருந்து நம்ம தெரிந்து கொள்ள முடிகிறது. ஆகவே நாளைய தினத்தை பொறுத்தவரையிலுமே எந்தெந்த மாதிரியான நடவடிக்கைகளை மேற்கொள்ள போகிறார்கள், பாதுகாப்பு முன்னெச்சரிக்கைகளை எப்படி மேற்கொள்ள போகிறார்கள், அதை எந்த வகையில மேற்கொள்ள போகிறார்கள் அப்படின்ற விவரங்களை எல்லாம் நாம் அதிகாரப்பூர்வமாக தெரிந்து கொள்வதற்கு இன்னும் சில மணி நேரங்கள் காத்திருக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. பூர்ணிமா, தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி யோகேஸ்வரன்.